பக்தர்கள் ஏழுமலையானை விரைவாக தரிசனம் செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகம் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளை வழங்கி வருகிறது. இந்த டிக்கெட்டை கொண்டு விரைவாகவும் மிக அருகிலும் சென்று ஏழுமலையானை தரிசிக்க முடியும். தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு ரூபாய் 10,000 நன்கொடையுடன் கூடுதலாக ரூபாய் 500 அளித்து டிக்கெட் பெறும் பக்தருக்கு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வழங்கப்படும். விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளை இணையம் வாயிலாக பெற 3 மாதங்களுக்கு முன்பு முன்பதிவு செய்ய வேண்டும். அதேபோல நேராக சென்று திருமலையில் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளை பெறும் பக்தர்கள் ஒரு நாள் காத்திருந்து மறுநாள் காலை 6 மணிக்கு தான் ஏழுமலையானை தரிசனம் செய்ய முடியும். இதுதான் இதுவரையிலான நடைமுறை. இந்நிலையில் இந்த விஐபி பிரேக் தரிசன நடைமுறையில் புதிய மாற்றங்களை தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி அதாவது ஆகஸ்ட் 1 முதல் 15 வரை திருமலை அல்லது திருப்பதி விமான நிலையத்துக்கு காலையில் நேரடியாக சென்று விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளை பெறும் பக்தர்கள் அதே நாள் மாலை 4:30 மணிக்கு ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம். ரூபாய் 10,500 மதிப்புள்ள பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் எண்ணிக்கையில் திருமலையில் 800ம் திருப்பதி விமான நிலையத்தில் 200ம் வழங்கப்படுகின்றன. எனினும் ஆகஸ்ட் 16 முதல் அக்டோபர் 31 வரை பழைய நடைமுறையே பின்பற்றப்படும். அதாவது டிக்கெட் வாங்கப்பட்ட மறுநாள் தான் தரிசனம் செய்ய முடியும். நவம்பர் 1 முதல் நேரிலும் இணையம் வழியாகவும் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளை பெறும் பக்தர்கள் அதே நாளில் மாலை 4:30 மணி அளவில் ஏழுமலையானை தரிசிக்க முடியும். அதுவரை பழைய நடைமுறையே தொடரும்.